வெல்கம் டு சூர்யா அகாடமி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th கணிதம் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற முதல் பாடம் எண்கள் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் சாப்டரையும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அதில் அப்ஜெக்டிவ்க்கு என்னென்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நோண்டி எடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 6 to 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. அதாவது டிஎன்பிசி குரூப் 4க்கும் வரலாம், குரூப் 2க்கும் வரலாம், டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் கொஸ்டின்ஸ் வரலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கூட இதில் உள்ளது வரலாம். ஸோ அதே போல் மற்ற பேங்கிங் எக்ஸாம்ஸ்லேயும் இதில் இருக்க பேசிக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்போ நான் போகிறேன். ஃபஸ்ட்டு 6th ஃபஸ்ட் டைமில் இயல் 1, அதாவது பாடம் 1 எண்கள் நம்பர்ஸ். இதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய எண்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அவற்றை குறிப்பிடும் முறையை அறிதல். அதாவது நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும், அதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் ஒரு ரீகால் தான். எல்லாருமே 6 to 10th கண்டிப்பாக படித்து தான் நம்ம வந்திருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய எண்களை ஒப்பிடுதல், வரிசைப்படுத்தல். எஸ், ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறம் வரிசைப்படுத்தல்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்ட்டு. பெரிய எண்களுக்கு தோராய மதிப்பீட்டை பயன்படுத்துதல். அதாவது ஒரு பெரிய எண்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லணும். தோராயமாக இவ்வளோ இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேடியத்தில் எவ்வளோ பேர் கூடியிருக்காங்கன்னா தோராயமாக அப்படி அந்த மாதிரி தோராயமாக சொல்கிறது. இல்லை ஏதோ ஒரு ஃப்ளூட் ஆயிடுச்சு, தோராயமாக இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தோராயத்தை வச்சு சொல்லலாம். அது அப்ராக்சிமேஷன். 4 அடிப்படை செயல்களை கொண்டு கணக்குகளை தீர்வு காணுதல். அதாவது 4 அடிப்படை செயல்கள் அந்த பிக் மாஸ்னு ஒன்று வரும், அதையும் நான் சொல்கிறேன். முழு எண்களின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பயன்படுத்துதல். எஸ், ஹோல் நம்பர். அதுக்கப்புறம் நேச்சுரல் நம்பர் 7 எண்கள்லாம் இருக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே அப்ஜெக்டிவ் மோட்டிவில் தான், ரொம்ப டீப்பாலாம் இல்லை, குயிக்காக முடிச்சிடலாம். வாங்க உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது தொடரி மற்றும் முன்னியை நினைவு கூறுதல். ஸோ பேசிக் தான். ஃபர்ஸ்ட் பேசிக் 6வதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் எடுக்க போகிறேன். அவுட் சைட்லேருந்து எடுக்கல, சமச்சீர் புக்கில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு தொடரி அப்படின்னா ஒரு எண்ணுடன் 1ஐ கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும். என்னது? 1ஓட 1 கூட்டுனா கிடைக்கிறது உங்களுக்கு இந்த எண்ணோட தொடரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓர் எண்ணிலிருந்து 1ஐ கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5லிருந்து 1 கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது இந்த எண்ணோட முன்னி. ஸோ முன்னினா 1 மைனஸ் பண்ணணும், தொடரினா 1 ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் 4, 5, 7, 6 இன் தொடரி என்ன? எக்ஸாம்பிள் 4, 5, 7, 6ஓட தொடரி என்ன? ஸோ 1 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 1 நீங்கள் ஆட் பண்ணும்போது இதோட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4, 5, 7, 7 கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்தது 8, 9, 7, 0ஓட முன்னி கேட்குறாங்க. முன்னிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? 1 இதோட மைனஸ் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 8, 9, 6, 9 கிடைக்கும். அடுத்தது 999 1 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1000. இப்போ இதில் ஒன்று பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய எண்முறை, இன்னொன்று பன்னாட்டு முறை. ஸோ நம்ம இந்தியாவில் எப்படி எண்ணை நம்ம சொல்லுவோம், வெளியில் எப்படி எண்ணை சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பேசிக் தான். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, இதெல்லாம் நம்ம எண்ணெய் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த வெளியோட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000, அதாவது 10,000 வரைக்கும் சேம் தான். 1, 10, 100, 1000, 10,000 வரைக்கும் சேம் தான். அதில் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த லட்சம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, நம்ம லட்சம்னு சொல்லுவோம், வெளியில் 100, 1000ன்னு சொல்லுவாங்க. லட்சத்தை 100, 1000 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெளியே. அதே போல் இப்போ 10 லட்சம் நம்ம சொல்கிறத அவங்க மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மில்லியன் டாலர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான். நம்ம 10 லட்சத்தை தான் அவங்க மில்லியன்னு சொல்கிறாங்க. அடுத்து கோடி. கோடி பார்த்திங்கன்னா நம்ம கோடின்னு சொல்லுவோம், அவங்க 10 மில்லியனை கோடின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளது 10 கோடி, அதை 100 மில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது 100 கோடி நம்மளதுல அவங்க பில்லியன் சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து என்ன உங்களுக்கு ஆயிரும்னா பில்லியன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மில்லியன் டு பில்லியன் உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்தது 1000 கோடி, நம்ம இதில் அவங்களதுல 10 பில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு பில்லியன்கள். ஸோ இது போல் உங்களுக்கு பன்னாட்டு முறைக்கும் நம்ம நாட்டு முறைக்கும் எப்படி கணக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ்
ஆக்சுவலாக வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்கனாலும் இருந்தாலும் ஒரு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். அடுத்து இம்பார்ட்டண்டாக இந்த 6வது முதல் படத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻100 அப்படின்னா என்னென்னா கூகுள்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ கூகுள்னா என்னன்னா 10⁻100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻10² அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 × 10ன்னு எழுதுவோம், தெரிஞ்சது தான். இதே வந்து கியூபாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு இன்னொரு 10 போடுவோம். அதே போல் 10 × 100ங்கும் போது 10 × 10 × 10 நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். எவ்வளோ வரைக்கும் 100 வாட்டி இந்த போல் நம்ம 10 வந்து பெருக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கூகுள் ப்ளக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கூகுள் ப்ளக்ஸு அப்படின்னா என்னென்னா உங்களுக்குன்னா 10⁻1000. ஸோ 10⁻1000 தான் உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளக்ஸு. ஸோ கூகுள் ப்ளக்ஸ்னால் 10⁻1000, கூகுள்னா 10⁻100 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹாரியாட்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 1560 1621. இவர் வந்து பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த புகழ்பெற்ற கணித இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஸ் தென் அப்புறம் இந்த கிரேட்டர் தென் குறியீடுகளை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் ஹாரியாட் தான். ஸோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஸோ இது வந்து லெஸ் தென்னு, இது வந்து கிரேட்டர் தென்னு. ஸோ லெஸ் தென் அப்படின்னா இதை வந்து எங்கே டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ 3 இந்தாண்ட 5 வச்சிங்கன்னா 5 வந்து உங்களுக்கு பெருசு 3 கம்பேர் பண்ணுறப்ப. இதே வந்து இந்த இடத்துல 5 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குன்னா இப்படி வரும். ஸோ இது வந்து 3 வந்து 5 கம்பேர் பண்ணுறப்ப லெஸ் தென், 5 வந்து 3 கம்பேர் பண்ணுறப்ப கிரேட்டர் தென். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென்க்கு உண்டான டிஃபரன்ஸ். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார், தாமஸ் ஹாரியாட் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு பண்ணார். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பிட்மாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பிட்மாஸை வந்து இந்த சுருக்குக அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து இந்த பிட்மாஸை யூஸ் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னா ஆச்சரியப்படுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பி. ஸோ பின்னா என்னது உங்களுக்கு ப்ராக்கெட், அதாவது அடைப்புக்குறி, இதில் வர பி. அடுத்தது ஐன்னு இருக்குது. ஸோ ஐனா உங்களுக்கு வந்து அடுக்குகள். அடுத்தது டினா உங்களுக்கு வந்து டிவிஷன், அதாவது வகுத்தல். அடுத்தது வந்து எம்னா மல்டிபிள், இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருக்கல். அடுத்தது ஏனா அடிஷன், இது வந்து உங்களுக்கு கூட்டல். எஸ்னா வந்து உங்களுக்கு சப்ஸ்ட்ராக்ஷன், இது வந்து கழித்தல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிட்மாஸ். ஸோ இந்த ரூல்ஸ் படி தான் வந்து இந்த சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெலாம் வரும். அது இந்த ரூல்ஸ் படி யூஸ் பண்ணினா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா தப்பாக வந்துடும். ஸோ இந்த பிட்மாஸை யூஸ் பண்ணி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வந்து இந்த 6வது பாடத்திலே கொடுத்துருக்காங்க. அதை நானும் கொடுக்குறேன், நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சுருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 24 + 2 × 8 வகுத்தல் 2 - 1. இதை வந்து நீங்கள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், ஆன்சர் என்னங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும், தீர்வை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிட்மாஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிட்மாஸ். அந்த பிட்மாஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் பிஐ விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மெயினாக இம்பார்ட்டண்டாக பார்க்குறது டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட் எடுத்தோன்னு உங்களுக்கு வந்து வகுத்தல் தான் வரும், வகுத்தல், அதுக்கப்புறம் தான் பெருக்கல், அதுக்கப்புறம் தான் கூட்டல், கடைசியாக தான் கழித்தல். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா வகுத்தல். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, வகுத்தல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா 24 + 2 × 8/2 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 8/8/2 என்ன வரும் உங்களுக்கு 4 வரும். அந்த 4 இங்கே போட்டுக்கோங்க, -1 அப்படியே இருக்கும். அடுத்தது வகுத்தல், அதாவது பிட்மாஸில் டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் போவோம். மல்டிப்ளிகேஷன் இங்கே என்ன இருக்கு பாருங்கள், இந்த 2க்கும் 4க்கும் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ 24 + 2 2 × 4 8 -1. ஸோ இதையும் முடிச்சாச்சு. அடுத்தது அடிஷன் வருவோம், கூட்டல் வருவோம். ஸோ கூட்டலை ஃபஸ்ட்டு போவோம். 24 + 8 எத்தனை உங்களுக்கு 32. ஸோ -1. கடைசியாக நம்ம என்ன வரணும், கழித்தல் வரணும். ஸோ 32லேருந்து 1 போச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் எடுத்தனா வரும் 31. ஸோ இதுதான் உங்களுக்கு விடை, அதாவது ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சுருக்கணும். இது வந்து குட்டி கணக்கு. இன்னும் வந்து கிரிட்டிக்கலாக வர கணக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த பிட்மாஸை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். சரிங்களா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார் இருக்குது, ப்ராக்கெட்டு இருக்குது, அதே போல் வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் அந்த பாரை வந்து முடிச்சிடலாம். ஸோ 6 3 இங்கே வந்து என்ன உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக 18 மட்டும் போட்டுருங்க. அந்த பாருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ அப்படி போடும்போது 20 + 8 × 2 + இந்த 18 போட்டுருங்க, -10/5 இதுதான் வந்து நீங்கள் போட போகிறீங்க. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஸோ பிட்மாஸ், இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல். ஸோ வகுத்தல் இந்த 10 5 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போ 20 + 8 × 2 + 18
மைனஸ் 10ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 10ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 வரும். இங்கே நல்லா நான் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டையும் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது இதை போட்டுக்கலாம். அடுத்தது 20 ப்ளஸ், இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிருங்க. ஸோ பிட்மாஸ் ப்ராக்கெட்டை முடிச்சிருங்க. 8 × 2 அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட்டை வந்து முடிச்சிங்கன்னா 18லேருந்து 6 2 போச்சுன்னா எத்தனை வரும் உங்களுக்கு? ப்ளஸ் 16 வரும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மல்டிபிள் இருக்குது. ஸோ பெருக்கல் இருக்குது. ஸோ பெருக்கலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா ஆஸ் பர் பிட்மாஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன வரும்னா 20 ப்ளஸ் 8 × 2 எத்தனை? 16 ப்ளஸ் 16 எத்தனை? இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 20 ப்ளஸ் இது வந்து 32 வரும். ஸோ 20 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 52. இதுதான் உங்களுக்கு வந்து விடை. ஸோ இது போல தான் நீங்கள் வந்து அந்த பிட்மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடணும். முதல்ல வந்து ப்ராக்கெட் வரும், அதுக்கப்புறம் வகுத்தல் வரும், அதுக்கப்புறம் பெருக்கல், அதுக்கப்புறம் கூட்டல், கடைசியாக கழித்தல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ இந்த 6வதுல அடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முழு எண்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ முழு எண்களை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முழு எண்கள் அப்படின்னா இதில் என்ன நீங்கள் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் 2 இருக்குது. இயல் எண்கள் ஒன்று இருக்குது, இன்னொன்று முழு எண்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இயல் எண்கள் அப்படின்னா என்னென்னா, இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது என் நேச்சுரல் நம்பர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். அடுத்து முழு எண்கள்னா அதை வந்து இங்கிலீஷில் ஹோல் WHOLE ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். டபிள்யூங்கிற சிம்பிளால் டினோட் பண்ணுவோம். ஸோ இயலெண்கள் அப்படின்னா உங்களுக்கு இயலெண்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3னே போகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போயினே இருக்கும். அது வந்து கணக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆனால் முழு எண்களில் உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதுவும் போயினே இருக்கும். ஸோ உங்களுக்கு இயல் எண்கள்லாம் நேச்சுரலு, அது வந்து 1 2 3 போயினே இருக்கும். அதே வந்து முழு எண்கள்னா ஹோல் நம்பரு, இது வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4ன்ட்டு போயினே இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏழெண்கள் முழு எண்கள்லாம் ஒரு சில கூற்றுகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கூற்றை வச்சு உங்களுக்கு கணக்கில் சொல்லும் போது வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கூற்று தான் கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது, கணக்குக்குள்ளே இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயலெண்கள் மற்றும் முழு எண்கள் மீதான கூற்றுகளை நினைவு கூறுதல் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மிகச்சிறிய இயல் எண் 1 ஆகும். ஆமாம், இயல் எண்கள்னால் உங்களுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன சொன்னேன்? 1ல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 ஸ்டார்ட் ஆகி போயினே இருக்குண்ணே. ஸோ இதில் மிகச்சிறிய இயல் எண்ணா என்ன இருக்கிறதுலே சின்னது இது 1. அதனால் 1 தான் மிகச்சிறிய இயல் எண். அடுத்தது மிகச்சிறிய முழு எண். முழு எண் வந்து 0 ஆகும். அதாவது முழு எண் வந்து என்ன சொன்னேன்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகும்னு சொன்னேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 0 தான் மிகச்சிறிய முழு எண் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்த கூற்று, ஒவ்வொரு எண்ணிற்கும் தொடரி உண்டு. கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு அடுத்த வர எண் அதன் தொடரி ஆகும். எஸ். இப்போ தொடரினா என்ன? ஒரு எண் இருக்குன்னா அதோட இன்னொன்று கூட்டினா அதை தொடரி. ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குன்னா 5ஓட 1 கூட்டினா உங்களுக்கு வந்து 6 வரும். அதுதான் தொடரி. ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு தொடரி. பார்த்தீங்கன்னா இப்போ 1ஓட 1 கூட்டினா 2, 2ஓட 1 கூட்டினா வந்து உங்களுக்கு 3, 3ஓட 1 கூட்டினா உங்களுக்கு வந்து 4, 4ஓட 1 கூட்டினா உங்களுக்கு வந்து 5. இந்த மாதிரி ஒவ்வொன்று தொடரியாக போயிட்டு இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த கூற்று, ஒவ்வொரு எண்ணிற்கும் முன்னி உண்டு. கண்டிப்பாக ஒரு எண்ணிற்கு வந்து முன்னி உண்டு. இப்போ டபிள்யூவில் எண் 1க்கு முன்னி 0 உண்டு. இப்போ முழு எண்ணில் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல் நம்பர்ஸ். அதில் வந்து 1க்கு முன்னினா என்ன? 1 வந்து மைனஸ் பண்ணுறது. இப்போ 3ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். 2ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வரும். அதே போல் இந்த முழு எண்களில் 1ல் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வந்துடும். ஸோ அதனால் முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸில் உங்களுக்கு வந்து 1க்கு முன்னி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 1க்கு எண்ணில் முன்னி இல்லை. ஆமாம், கரெக்டு. ஏன்னா இயல் எண்கள் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இயல் எண்களில் 1க்கு முன்னி கிடையாது. 1க்கு முன்னி கிடையாது. அதே போல் 0க்கு முழு எண்ணில் முன்னி இல்லை. அதே போல் முழு எண்ணில் வந்து இப்போ வந்து ஹோல் நம்பர்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 0க்கு -1 பண்ணால் என்ன? 1 கிடையாது. ஸோ அதனால் 0க்கு டபிள்யூவில், அதாவது ஹோல் நம்பரில் முன்னி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கூற்று. சரிங்களா? இப்போ அடுத்தது, எண்களுக்கு வரிசை உண்டு. கொடுக்கப்பட்ட 2 பெரிய எண்களை ஒப்பிட்டு பார்த்து அவற்றை பெரிய எண்ணை கண்டறிய முடியும். எஸ். வரிசைனா ஏறு வரிசை, இறங்கு வரிசை. 5 10ஓட கம்பேர் பண்ணி பெருசுனா 10, சின்னதுனா 5 அப்படிங்கிறது சொல்கிறது. அதான் வந்து கம்பேரிசன். அடுத்தது, எண்கள் முடிவற்றவை. கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பெரிய எண்ணுடன் 1ஐ கூட்ட அடுத்த எண் பெறலாம். கண்டிப்பாக எண் வந்து 1 2 3 0லேருந்து 1 2 3 இல்லை 1 2 3லேருந்து போனாலும் சரி, அது போயினே இருக்கும். ஒன்று நீ கூட்ட அது கோடி கிடி எல்லாம் தாண்டி போயினே இருக்குமே தவிர அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. முடிவே கிடையாது. இன்ஃபினிட்டி. நீங்கள் அடுத்து இதை பார்க்க போகிறது என்னென்னா,
கூட்டல் பெருக்கல் சமணின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கூட்டல் பெருக்கல் சமணி அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு எண்ணுடனும் பூஜ்ஜியத்தை கூட்டும் போது நமக்கு அதே எண் கிடைக்கும். அதே போன்று எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்கும் போது நமக்கு அதே எண் கிடைக்கும். ஸோ ஆகவே 0 கூட்டல் சமணி 1 பெருக்கல் சமணி என்கிறோம். எஸ் எப்படின்னா, இப்போ 10ஓட 0 கூட்டினா 10 தான் கிடைக்கும். அதே 5ஓட 0 கூட்டினாலும் உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். அதே எந்த நம்பரோட நீங்கள் 0வை ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த நம்பர் தான் வரும். 25ஓட 0 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த எந்த நம்பர் ஆட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் வரும். அதனால் 0 வந்து கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து 1 வந்து பெருக்கல் சமணி. இதே எப்படி சொல்கிறோம், 1ஓட 1 பெருக்குனா 1 தான் வரும், 5ஓட 1 பெருக்குனா 5 தான் வரும், 25ஓட 1 பெருக்குனா 25 தான் வரும், 100ஓட 1 பெருக்குனாலும் 100 தான் வரும். ஸோ அதனால் வந்து 1 வந்து பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இறுதியாக நீங்கள் இந்த 6வதோட முதல் பாடம் முடிய போது இதில் இன்னும் வந்து சிலதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் என்னங்கிறத பார்க்கலாம். எல்லாமே அப்ஜெக்டிவ் மோட்டிவில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு வருதோ இல்லையோ ஒரு பேசிக்ஸ், ஒரு நம்பர்ஸ்னு எடுத்திங்கன்னா பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து போடும்போது இந்த மாதிரி குட்டி கீவேர்டு வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல தடுமாறி நிற்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6வது அப்படின்னு சொல்லி டைட்டில் பார்த்தோன்னா ஓடியாதீங்க. 6வதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதே போல் 6 to 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதில் கூட எல்லா பேசிக் கீவேர்ட்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக எப்படி ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு. 2 இயல் எண்களை கூட்டும் போது நமக்கு ஓர் இயல் எண் கிடைக்கும். அதே போன்று 2 இயல் எண்களை பெருக்கும் போது நமக்கு இயல் எண் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ இயல் எண்கள்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 + 2 இயல் எண்களை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இயல் எண் கிடைக்கும். அதே போல் 2 இயல் எண்களை பெருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இயல் எண் கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 முழு எண்களை கூட்டும் போது நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கும். அதே போன்று 2 முழு எண்களை பெருக்கும் பொழுது நமக்கு முழு எண் கிடைக்கும். சேம் தான். இப்போ 2 முழு எண்களை நீங்கள் பெருக்குறீங்க. ஸோ இப்போ 2 முழு எண்கள் பெருக்கும் போது 5 × 5ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது முழு எண். ஸோ இப்போ 2 முழு எண்களை நீங்கள் கூட்டுறீங்க. 4 + 3 இது கூட்டும் போது உங்களுக்கு கிடைக்கிறது முழு எண். இன்னொன்று எக்ஸாம்பிள், 0வும் முழு எண் தான். ஸோ 0 × 1ங்கும் போது உங்களுக்கு கிடைக்க போகிறது முழு எண் பெருக்கும் போது. ஸோ இதே இதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, ஒரு முழு எண்ணுடன் ஒரு இயல் எண்ணை கூட்டும் போது நமக்கு ஓர் இயல் எண் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முழு எண் ஒரு இயல் எண்ணோட கூட்டுறீங்கன்னா உங்களுக்கு இயல் எண் கிடைக்கும். ஒரு இயல் எண்ணை ஒரு முழு எண்ணோடு பெருக்கும் போது ஒரு முழு எண் கிடைக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இயல் எண்ணையும் ஒரு முழு எண்ணையும் பெருக்கும் போது ஒரு முழு எண் கிடைக்கும். ஏன்னா இப்போ முழு எண் இருக்கிற 0வையும் இயல் எண் இருக்கிற 5ஐயும் நீங்கள் வந்து பெருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் வரும். அதாவது முழு எண் தான் வரும். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. அது இன்னொன்று கீழே இம்பார்ட்டனா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்க பூஜ்ஜியமே கிடைக்கும். கண்டிப்பாக இப்போ 0 × 5 0ன்னு சொன்னோம். அதே போல் தான் எல்லாமே. இப்போ வந்து நீங்கள் 500 × 0னாலும் அது 0 தான், 0 × 0னாலும் 0 தான், 0 × 1னாலும் 0 தான், 1 × 0னாலும் 0 தான். ஸோ எந்த எண்ணை நீங்கள் 0வால் பெருக்கினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது 0. அடுத்து பூஜ்ஜியத்தால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. எஸ். ஸோ ஒரு எண்ணை வந்து 0வால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரியாது. அது வந்து வரையறுக்கப்படவில்லை. ஸோ எந்த நம்பரையும் 0வால் டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா. அவ்வளோதாங்க. 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது எண்கள், அதாவது நம்பர்ஸ். மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் வந்து நம்ம பார்த்தாச்சு. குயிக்காக வந்து அடுத்த பாடம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து முதலே சொன்ன மாதிரி தான். அப்ஜெக்டிவ் டைப்புக்கு இம்பார்ட்டனாக என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து நான் தர போகிறேன். 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 10 மார்க் அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிருக்க போகிறது கிடையாது. இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் 6 to 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதில் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் எதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் பொறுக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ பாருங்கள். ஸோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஏதாவது நீங்கள் வந்து இதோட ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதோட ஐடியாஸை வந்து கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நாங்கள் அதை பார்த்து அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். குயிக்காக உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.